தொடர்ந்து எங்களுடைய கழகத் தலைவருடைய ஆட்சியில எந்த இடங்கள்லயும் ஒரு மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக, மின்தடை இல்லாத ஒரு மாநிலமாக சிறப்பான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாங்க. இப்ப நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க, பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடக்குது. மின்சார தடையினால, மின்வெட்டுனால போராட்டங்கள் நடக்குது. அப்ப அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன பண்ணணும்? ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தணும். அரசு அதிகாரிகளை வச்சு, மின்துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தணும். நீங்க சொல்லக்கூடிய அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் புதுசா மின்னகத்தை 2021 எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சரா இருந்து தொடங்கி வச்சுட்டாங்க. அதை புதுசா அறிவிக்கிற மாதிரி அந்த நம்பரை வெளியில சொல்றாங்க. இப்பதான் ஏதோ தொடங்குற மாதிரி சொல்றாங்க. ஆக துறை பொறுப்பேற்றவங்க அவங்க அந்த துறையை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசு அதிகாரிகளை வச்சு, அந்த துறையினுடைய அதிகாரிகளை வச்சு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதை விட்டுட்டு நாங்க பொறுப்பெடுக்கும் போதே மின்சாரத்துறை 1.5 லட்சம் கோடி கடன். நான் அது சட்டசபையிலே சொன்னேன். ஒரு வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறாரு. 5 வருஷம் வட்டி எவ்வளவு ஆச்சு? 5 வருஷத்துக்கு 15,000 கோடி வச்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டியே ஆச்சு. இப்போ 2 லட்சம் கோடி கடன்ங்கிறாரு. 1.5 லட்சம் கோடி நாங்க வரும்போதே கடன் இருந்துச்சு. 1,55,000 கோடி அப்பயே கடன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வட்டியை கணக்கு போடுங்க. இந்த மாதிரி வெறும் வசனங்கள் பேசுறதை விட்டுட்டு, வெறும் கருத்துக்களை பேசுறதை விட்டுட்டு, துறையும் அரசையும் நல்ல முறையில் எடுத்துட்டு போகணும். அதை எடுப்பதற்கு அவங்க அந்த முயற்சி எடுக்கல.